பேசு சார் நான் கேட்குறேன். நீ எதையும் கேட்டு பாருப்பா. நீ தான் வந்தலேருந்து கேட்குற. யார் பதில் சொல்கிறா? நீ கேட்குறேன்ற. நான் ஒன்று வினவுகிறேன். வார்த்தையை மாற்றிட்டேன். அடுத்து எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இந்த வரேன். அங்கே பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற உறவு முறைகள் எப்படி இருக்கு? முதல்ல உன் ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னு பாரு. இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். சார், நம்ம தேவைன்னு நினச்சி பேசுகிற உறவுகள் இன்னைக்கு இல்லை. வெறும் தேவைக்காக மட்டுமே பேசுகிற உறவுகள் தானே சார் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அதை பழி சொல்கிறதுக்கு 1000 பேர் வர்றான். ஆனால் ஒரு வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு வழி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா சார் நமக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில்? நான் கேட்குறேன். அன்றைக்கி ஒரு பையன் சோகமாக இருந்தான் நடுவர் அவர்களே. ஏன்டா சோகமாக இருக்க? எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு அழுதான். அதே பையன் 5 நிமிஷம் கழித்து எகிரி குதிச்சு பல்ட்டி அடித்து சந்தோஷமாக இருந்தான் நடுவர் அவர்களே. நான் போய் அவன்கிட்ட, ஏன்டா 5 நிமிஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது சோகமாக இருந்தா இப்போ என்னடா அவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அப்போ ஃபோனை சார்ஜில் போட்டிருந்தேன், இப்போ சார்ஜ் ஃபுல்லாகிருச்சு, அதனால சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா. ஃபோனு சார்ஜில் இருக்கும்போது தான் பல பேர் வாழ்க்கையை பற்றியே கவலைப்படுறான்னா, அப்போ வாழ்க்கையை பற்றி நம்ம பயம் உண்மையாக இருக்காது இருக்கா? நான் வாழ்க்கையே அப்படி தான் இருக்கு. நீ ஒரு பையன்ட்ட நீ கேட்ட சார், படார்னு ஒரு பழமொழி சொல்கிறான்னே. அவன் சொன்னான், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதாவது தம்பிட்டு ஒரு நம்பிக்கை. அங்கிடி சிரிக்கலேன்னு என்னை பக்கம் பார்த்தார். இந்த 4 பேரும் அவர் அதிர்ச்சியாக பார்க்குறான். கடைசியில் அவனே அதிர்ச்சியாக பார்த்துட்டு முடிச்சு. கொஞ்சம் சாந்தமாய்க்குங்க. கொஞ்சம் மலையேறினா மலையேறிக்குங்க. அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. பாவம், நம்மளுக்காக 650 கிலோமீட்டர் தேவகோட்டையிலேருந்து இப்போ நினைக்கிறேன் தேவையில்லாமல் வந்துட்டோமோ அப்படின்னு பேச.